இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகும்? அதனால அம்மாவுக்கு தானே தலை குனிவு. அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது பெரியயா. அதனாலதான் வனஜாமாவை நான் விட்டு சொல்றேன். பார்வதி, என் குடும்ப கௌரவம் போனாலும் பரவாயில்ல, இந்த வனஜா ஜெயில ஒரு நாளாவது இருக்கணும். அப்பதான் அவ திருந்துவா. அவளுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அம்மா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வனஜாமா ஒரு நாள் ஜெயில இருந்துட்டு வந்தா கூட அது இந்த குடும்பத்துக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்திடும். அது உங்க பெருமைக்கு அழகில்லம்மா. அதனால அவங்கள மன்னிச்சு விட சொல்லுங்கம்மா. அவ ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டும், அப்பதான் திருந்துவா. நீங்க இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க, கூட்டு போங்க. பெரிய அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, எனக்காக இந்த ஒரு தடவை வனஜாமாவை மன்னிச்சு விடுங்கம்மா. உங்க கால்ல விட விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவை வனஜாமாவை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. பார்வதி, என்ன இது? எழுந்திரி. எனக்கு வேற வழி தெரியலம்மா. வனஜாமாவை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, அப்பதான் நான் எந்திரிப்பேன். பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. இல்ல, வனஜாமாவை மன்னிச்சிட்டேன்னு அம்மா சொல்லட்டும், அப்பதான் எந்திரிப்பேன். சொல்லுங்கம்மா. சரி, நீ முதல்ல எழுந்திரி. அவளை விட்டுடுங்க. நான் என் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். மத்த விஷயங்களை நான் கமிஷனருக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். வர மேடம். நான் உனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. பரவாயில்லம்மா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷன் நிரூபிச்சுட்டு என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் உன்னை எந்த கொடுமையும் பண்ண மாட்டேன். உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அம்மா, அம்மா பரவாயில்லம்மா. அத்த, நல்ல வேளை பார்வதி பெரியத்துக்கிட்ட கெஞ்சி கேட்டு பெரியத்த உங்களை மன்னிச்சு ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திட்டாங்க. ஆமா அத்த, பார்வதி கிட்ட நீங்க திருந்திட்டதா சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டீங்களே, உண்மையாவே நீங்க திருந்திட்டீங்களா அத்த? ஆண்டி, என்னத்த சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் அந்த சமையல்காரி கிட்ட பேசினதெல்லாம் பார்த்து நான் நிஜமாவே திருந்திட்டேன்னு நம்பிட்டீங்கல்ல? அதெல்லாம் அந்த அகிலாண்டீஸ்வரிய நம்ப வைக்கிறதுக்கு நான் போட்ட டிராமா. நான் கூட நீங்க இனிமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஆண்டி.
எல்லாம் அகிலாவை நம்ப வைக்கிறதுக்காக நீங்க போட்ட டிராமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. என்ன மித்ரா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையே. இந்த வனஜா திருந்திட்டா அவ செத்துட்டான்னு அர்த்தம். எனக்கு உபயோகம் இல்லாத அந்த தீபக் அந்த ஆதிக்கு யூஸ் ஆக மாட்டான். அந்த பார்ட்டில மட்டும் வச்சு அந்த சமையல்காரி கதையை நான் முடிச்சிருந்தேன்னா அதுவே அந்த ஆதிக்கு பெரிய தண்டனையா இருந்திருக்கும் நந்தினி. அவ நல்ல நேரம் அவ எஸ்கேப் ஆயிட்டா. என் கெட்ட நேரம் என் கையில விலங்கு மாட்டி போலீஸ் என்னை இழுத்துட்டு போற அளவுக்கு அகிலா என்ன பண்ணா. என் கையில விலங்கு மாட்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சால, அந்த அகிலா கையில விலங்கு மாட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி கோழி திங்க வைக்கணும். திங்க வைப்பேன். அது வரைக்கும் என் மனசு ஆறாது. என் மனசு ஆறாது. தப்பு பண்ண சித்திக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அம்மா முடிவு பண்ணாங்க. அதான் சரின்னு எனக்கும் பட்டுச்சு. அதான் நியாயமும் கூட. ஆனா திடீர்னு நீ வந்து சித்தியை மன்னிச்சு விட சொன்னதுல எந்த நியாயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பார்வதி. வனஜா அம்மாவுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அம்மாவும் நீங்களும் முறைப்படி நினைச்சது நியாயம்தான் மாமா. ஆனா ஆதிக்கட ஒரு குடும்பத்தோட மூத்த மருமகளா எனக்கு அது சரியா படல மாமா. வனஜா அம்மா யாரு மாமா? என்ன இருந்தாலும் அவங்க என் சின்ன மாமியார் இல்லையா? மாமியார் மருமக சண்டையில மாமியார ஜெயிலுக்கு அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் காலையிலேயே சொன்ன மாதிரி வனஜா அம்மா ஜெயிலுக்கு போனா அது ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு தீராத களங்கம் ஆயிடும். மூத்த மருமகளான என்னால ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு அப்படி ஒரு களங்கம் வரலாமா? உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கலாமா மாமா? என்ன? என் அப்பா மேல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? அவ நான் பெத்த பொண்ணு, அவளை நல்லா பார்த்துப்பேன்னு அப்பா சொன்னாரு. அதை மனசுல வச்சுட்டு கேக்குறியா? என் அப்பா அப்படி சொல்லும் போது எனக்கே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் அப்படி சொல்லும்போது என் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நீ என் பொண்டாட்டின்ற விஷயம் உன் அப்பாவுக்கு இன்னும் தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் இடத்துல இருந்து பார்த்தா அவர் சொன்னதும் கரெக்ட் தான். ஸோ என் மாமனார் மேல எனக்கு கோவம்லாம் இல்லை. மாமனாரை விட்டு கொடுக்க மாட்டீங்களே? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீ மட்டும் உன் மாமியாரை விட்டு கொடுப்பியா? அந்த மாதிரி தான் இது.